இந்த அயர்லாந்துல 2,00,00,000க்கு வந்து வீடு வாங்கியிருக்கிறாங்க. அப்படின்ற ஒரு விஷயம் அது தான். வேறங்க 2 ஏங்க கோடி 2 இல்லங்க. கோடி இல்லங்க இது. அத விட இப்ப 3 அதிகங்க. 1/2 கோடிங்க. ஆ. ஏன்னா ஒரு கண்டிப்பா. சாதாரணமான ஒரு குடும்பம் 3 பெட்ரூம் ஹவுஸ்ல தான் இருப்பாங்க. இப்ப சந்தானம் அவர்களா இருக்கட்டும், மாறனா இருக்கட்டும், லொலு சபால இருந்த ஒவ்வொருத்தவங்களுடைய வளர்ச்சிய பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? சந்தானத்தோட வளர்ச்சி வந்து ரொம்ப பிரமிக்க வச்சுது. அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 பேரோட வளர்ச்சி எதுன்னா, சூரியோட வளர்ச்சி. நான் சூரிய 3 நாளா சாப்பிடாமலாம் பார்த்திருக்கேன். ஓகே. தம்பி என்னடா பண்ற? நானே ஏதாடா இருக்கேன் அங்க போயிட்டு இருக்கேன்னு ஒரு சைக்கிள் வச்சிருப்பாப்ல. சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே, நேத்து காலைல சாப்பிட்டேனே அப்படின்னுவான். நேத்து காலைல சாப்பிட்டியா? யோகி பாபு லொல்லு சபால வந்து டைரக்டர் வந்து சேர்க்கவே மாட்டாரு. ஏன் அவன் இன்னும் பேசவே மாட்டாயா, அவெல்லாம் நடிக்க மாட்டாயா, எக்ஸ்பிரஷனே வரல, தவிர்க்கப்பட்டோம். அதுக்கப்புறம் வந்து அவர் டைரக்ஷன்லயே யோகி பாபு நடிச்சாரு. அது வேற விஷயம். அதான் ஒரு மனிதரின் வளர்ச்சி பாருங்க. அன்றைக்கு வந்து அவர்கள் பட்ட கஷ்டங்களை என்னால பட்டே இருக்க முடியாது. போடான்ட்டு வந்துட்டே இருந்துருவேன். ஏங்க அவரு வேணாம்னு நினைக்கிறீங்க. எப்படி அண்ணனை புடிச்சீங்க? ஒரு 1 வீக் தான் பேசியிருப்போம். அவர் வந்து சிக்கிட்டாண்டா ஒரு இழிச்சவாயா ஆ, சின்ன பொண்ணு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு கட் பண்ணா நான் போயிருவேன். நீ அங்கதான் இருக்கணும். இந்த மாதிரி நேரத்துலதான் ஏதாவது 2 வார்த்தை பேசிக்கிறா. அதுவும் கெடுத்துறீங்களா? சரி, ஓகே. என்ன பார்த்ததே இல்ல அவரு. பார்த்திருந்தா என்ன இல்ல உடனே கல்யாணம் பண்ணிருப்பாங்க. உங்கள பத்தி, உங்க 2 பேர பத்தி வந்து பேசிக்கிறது என்ன அப்படின்னா, அவங்க வந்து அயர்லாந்துல 2,00,00,000க்கு வந்து வீடு வாங்கியிருக்கிறாங்க. அப்படின்ற ஒரு விஷயம் அது தான். வேறங்க 2 ஏங்க கோடி 2 இல்லங்க. கோடி இல்லங்க இது. அத விட இப்ப 3 அதிகங்க. 1/2 கோடிங்க. ஆ. 3 3,50,00,000 கோடி. கோடியா? கம்பேர் பண்ணீங்கன்னா அது 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 நம்ம அவர் பெருசு. கம்பேரிசன்காக சொன்னது அது. ஆனா அது 2 கோடின்ட்டாங்க. இல்லங்க அத விட அதிகங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம். இந்த ஊரோட நானு அப்படி கம்பேர் பண்ணீங்கன்னா அது பெருசா ஹியூஜ் அமௌண்ட் மாதிரி தெரியும். ம். இந்த ஊர்ல ஓகே. வந்து நம்ம வந்து 3,50,000. class தான். இன்னும் பெரிய பெரிய ஓகே. பங்களாக்கள்லாம் இருக்கு. அப்படியா? ஆமா ஓகே. ஆமா. லோவர் மிடில் கிளாஸ்லாம் இல்லங்க. ஒரு ரொம்ப மிடில் கிளாஸ். ரொம்ப தான். நீங்க 3 பெட்ரூம் ஹவுஸ்ங்க. அயர்லாந்துல 3 பெட்ரூம் ஹவுஸ். ஏன்னா செகண்ட் ஒரு டெரஸ். சாதாரணமான ஒரு குடும்பம் 3 பெட்ரூம் ஹவுஸ்ல தான் இருப்பாங்க. ம். அது ஓகே. கீழனா எனக்கு சிங்கிள் தெரிஞ்சு பெட்ரூம், டபுள் பெட்ரூம்ல ஓகே. கொஞ்சம் கீழ இருப்பாங்க. ம், அது ம். அவங்க பொருளாதார சூழ்நிலை பொறுத்து. ஓகே. இது இப்ப ஒரு பொதுவா நார்மல் சொல்லுவாங்க நம்ம. பெருசா ஓகே. உடனே நம்ம வந்து ஜாக்பாட் அடிச்ச மாதிரி எல்லாம் 3 1/2 ஓகே. கோர்ஸ் இருக்குங்க. ம். ஓகே. ஓகே. இப்ப நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல பொதுவா அதெல்லாம் போட மாட்டாங்க அவங்க. இதுதான் டைட்டிலே போடுவாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா. நம்ம ஆளு ஏதாவது ஏழாயிரமா சொல்லணும். அது வந்து பொதுவா சொல்லுவாங்க நம்ம இந்தியால வந்து மும்பைல வந்து வீடு வாங்குனோம்னா அவ்வளவு பெரிய விஷயம். ஆமா. சின்னதா இருந்தாலும் அவ்வளவு காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி அயர்லாந்துல பொதுவா வந்து ஒரு சாதாரண மனுஷனோட சேலரி அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? ஏன்னா இப்ப நீங்க வந்து சொன்னீங்க பாத்தீங்களா? இது இது ஒரு மிடில் கிளாஸ் ஒரு வீடாதான்ப்பா இருக்கும். நீங்க பாட்டுக்கு ஏதாவது பெருசா சொல்லி விட்டுறாதீங்கப்பா அப்படின்னு. அத பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் புரியணும்ல அதுக்காக கேக்குறேன். இல்ல ஆக்சுவலா இந்த கவர்மெண்ட் என்ன நினைக்குதுன்னா, இங்க ம். இருக்கிறவர்களுக்கு இங்க அ உணவு, உடை, இருப்பிடம் இத வந்து ம். என்ஷூர் பண்ணணும். ஓகே. அது அது கவர்மெண்டோட பொறுப்பா எடுத்துக்கிறாங்க. இந்த ஊர் சிட்டிசன் ம். அவர்களால ம். சம்பாதிக்க முடியல, கஷ்டமா இருக்கு. அது என்ன சோசியல் ஹவுசிங் சோஷியல் ஹவுசிங்ன்னு சொல்லுவாங்க. அவர்களுக்காக ஒதுக்கிடுவாங்க. இலவசமா. ஓகே. அவங்களுக்கு வந்து இலவசம் இல்ல. கொஞ்சம் ரொம்ப சின்ன அமௌண்ட் தான் வாங்குவாங்க. லைக் இப்ப இந்த ஓகே. வீடு 3 1/2 கோடின்னு நம்ம வச்சுக்கோங்க. ஊர் ரேஷன் கடை மாரி. என்னங்க? நம்ம ஊர் ரேஷன் கடை மாரி. ஆ. ரேஷன் கம்மியா கடை மானியத்துல. மாதிரி, அந்த மாரி அப்புறம் வந்து ஹவுசிங் போர்டு ஹவுசிங் போர்டு இருக்குல்ல நம்ம ஹவுசிங் ஊர்ல. போர்டு மாதிரி ஆ, ஆ, ஆ. சாப்பிடணும், தங்கணும். ம். அதான் உனக்கு உன்னோட விஷயங்கள் பார்த்துக்கணும். இப்போ ஒரு குழந்தை ஓகே. படிக்குதுன்னா, அந்த குழந்தைக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச ஒரு பணம் வந்து கவர்மெண்ட் குடுப்பான். ஓ! படிப்புக்குன்ட்டு. ம். ம், அது ம். இல்லாம 21 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவங்க படிக்கவே இல்ல. படிக்காம அவங்க ஏதோ ஜாப்ல இருக்காங்க அப்டின்னா, ஒரு 21 வயசுக்கு மேல மெச்சூர் ஸ்டூடண்ட்ன்னு சொல்லிட்டு அவங்க எந்த கோர்ஸ்ல வேணா ஜாயின் பண்ணி அவங்க படிச்சுக்கலாம். அந்த அப்படியா? ஒரு ஸ்கீம் இருக்கு. ஆமாமா. என்ன நெறைய சொல்றீங்க? இப்ப என்னோட வொர்க் பண்ற நெறைய நர்சஸ் வந்து
ஆல்ரெடி அவங்க படிக்காதவங்க, அவங்க வந்து பப்ல அந்த மாரி எல்லாம் வொர்க் பண்ணவங்க. அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் வொர்க் பண்ணவங்க. திடீர்னு அவங்களுக்கு வந்து ஃபேமிலி கொஞ்சம் நல்லா இது பண்ணணும்னோனே, நர்சிங் ஜாயின் பண்ணணுன்ட்டு, அவங்க அந்த மெச்சூர் ஸ்டூடண்ட் ஸ்கீம்ல போயிட்டு நர்சிங் ஜாயின் பண்ணி, ஸ்காலர்ஷிப் வாங்கி படிச்சுட்டு, இப்ப நல்லா வொர்க் பண்றாங்க என் கூடவே. அந்த மாரி நம்மலாம் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஒரு லட்சியத்த வச்சுட்டு, இத்தன வயசுல படிக்கணும், இத்தன வயசுல கல்யாணம் பண்ணணும் அப்படிலாம் இருக்கும்ல. இங்க அதெல்லாம் கிடையாது. எந்த வயசுல வேணா என்ன வேணா பண்ணுவாங்க. அந்த மாரி. 40 வயசுல குழந்தை பெத்துப்பாங்க. 40 ஓகே. வயசுல கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணமே பண்ணிக்காம இல்ல காலம் பூரா ஒரு ஒரு வாழ்வாங்க. 50 வயசு ஆண் மகனுக்கு பெண் கிடைக்குமா? சினிமால வந்து இப்ப நெறைய பேருக்கு வந்து நம்ம நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிறணும். நம்ம ஃபேஸ் வந்து வெளிய தெரிஞ்சிராதா? அப்படின்னு இன்னமும் அ கனவு கண்டுட்டு இருக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஆனா உங்களுக்கு வந்து சினிமால ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வேல்யூ கிடைச்சது. "ஏய் இவரா? ஆமா ஈஸ்வரன்ல" அப்படின்ற மாரி ஒரு விஷயம் இருந்துச்சுல்ல. அத வந்து இப்ப மிஸ் பண்றீங்களா? இங்க பெருசா எதுவும் பண்றது இல்ல. பட் ஓகே. நீங்க சினிமாங்கிறது மிகப்பெரிய பேஷன் தான். எனக்கும் எனக்கும் என்னோட அ ஒரு வெறி இருந்தது. பட் வந்து அந்த அந்த ஒரு பிரபலம்ங்கிறதோ, ஒரு பாப்புலாரிட்டி அதெல்லாம் வந்து என்ன வந்து இது பண்ணல. நான் ஒரு தொழிலா தான் நெனச்சு பண்ணேன். ம், ம், ம். காலையில போவேன், நம்ம ஒர்க்க பார்ப்பேன். முடிஞ்ச உடனே டக்குன்னு கெளம்பிடுவேன். ஆனா கிளம்பலாமான்னு ஓகே. கேட்பேன். ஓகே சிஸ்டர் முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு. டக்குன்னு நேரா கிளம்பி நண்பர்கள சந்திப்பேன். வீட்டுக்கு வருவேன். சிலர்லாம் அப்படியே அ சாதிக்கணும்னு நெறைய பேரு அந்த லட்சிய உணர்வோடலாம் சினிமால இருக்காங்க. நான் ம், அது ம், மாரி ம். இல்ல எப்பயுமே. ஓகே, ஓகேண்ணே. ஆனா சினிமால அக்கா இப்ப இருக்கணும்ன்றது வந்து ஆசை, சந்தோஷம் ஆ தவிர, அது ஒரு வெறியாவோ, அது ஒரு அப்சஷனாவோ எனக்கு எப்பயுமே மாறல. அவருக்கு ஓகே. ஃபேமிலி தாங்க அப்செஷன். ம். வர வேலைய தான் செய்வாரு. எங்கேயும் போயி ஒரு ஆபீஸ்ல நின்னு ஒரு சான்ஸ் கேட்டு, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு பண்ணதே கிடையாது. ஏதோ எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஓகே. 17 இது 18த் இயர் ரன்னிங். இதுவரைக்கும் நான் அந்த மாரி பார்த்ததில்ல. அவரு போய் மீட் பண்ற ஆள் அப்டின்னா வந்து சந்தானம் வந்து தவறாம மீட் பண்ணிருவாரு. போவாரு, அப்படி போய் பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு வருவேன். வந்துருவாரு. அவ்வளவுதானே தவிர அந்த மாரி போயிட்டு அவரு அந்த மாரி எனக்கு எனக்கு ஞாபகம் இல்ல. வாய்ப்பு குடுன்னு நான் சந்தானம் கிட்டயே கேட்டதில்ல. அதுதான் அப்படியா? உண்மை. ஆமா. ஓகே. ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்றத தாண்டி, நம்ம ஃப்ரெண்டு ஜெயிச்சுட்டா, ஆஹா! அப்படின்னு சொல்லிட்டு, அத அத பார்க்கும்போதெல்லாம் நமக்கு வந்து பழைய நினைவுகள் எல்லாமே ஞாபகம் வரும். அன்னைக்கு சொன்னான்டா, இன்னைக்கு செஞ்சுட்டான்டா அப்படின்னு. இப்ப சந்தானம் அவர்களா இருக்கட்டும், மாறனா இருக்கட்டும், சுவாமிநாதன் அண்ணா இருக்கட்டும், ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய லொல்லு சபால இருந்த ஒவ்வொருத்தவங்களுடைய வளர்ச்சிய பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஆ நீங்க சாமி அண்ணன் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு அவரு. நீங்க லொல்லு சபா ம், நான் அவரை ம். சந்திக்கும்போதே, அவர் வந்து சினிமால சின்ன பூ மேல பேசலாம் பின்னி பிசுறு எடுத்தவர் அவரு. அதே மாரி மாறன் அண்ணன் ஒரு ஆர்ட் டைரக்டரா பழைய விஜய் டிவிலலாம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாரு. சந்தானம் ம். தான் நாங்க லொல்லு சபால வந்து ஜாயின் வந்தாப்ல. சந்தானத்தோட வளர்ச்சி வந்து ரொம்ப பிரமிக்க வச்சது. அதை விட ம், எனக்கு ம். ரொம்ப பிடிச்ச 2 பேரோட வளர்ச்சி எதுன்னா, சூரியோட வளர்ச்சி. ஓகே, நான் சூரிய 3 நாளா சாப்பிடாமல்லாம் பார்த்துருக்கேன். ஓகே. "தம்பி என்னடா பண்ற?" "நானே இங்கதானே இருக்கேன். அங்க போயிட்டு இருக்கேன்னு" ஒரு சைக்கிள் வச்சிருப்பாப்ல. வடபழனில இருப்பாப்ல. நான் அப்போ வந்து சரிகமால ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ரைட்டரா. ம், 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 ம். "சாப்பிட்டியா?" சாப்பிட்டேனே. நேத்து காலைல சாப்பிட்டேனே" அப்படின்னுவான். "நேத்து காலைல சாப்பிட்டியா?" டேய் எதுக்கால? நாங்கல்லாம் 3 வேள சாப்பிடுறோம். "சரி வா சும்மா" அப்படின்னு கூப்பிட்டு, நடிகர் சங்கத்துல அங்க நடிகர் சங்கத்துல ஒரு கேன்டீன் ஒண்ணு உண்டு. ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட்டா இருக்கும். எல்லா சாப்பாடும் ரூ. 20 தான். தேங்காய் ம், சாதம், ம். தக்காளி சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், அப்புறம் ஒரு மசால் வடை ஒண்ணு குடுப்பாங்க. கூப்ட்டு, அப்ப சும்மா "ஏதோ ஒரு வேலை இருக்குடா வாடா" அப்படின்னு சொன்னா வருவாப்புல. வந்து அப்படியே அப்புறம் நாங்கலாம் ஒண்ணா உட்காந்து சாப்ட்டுட்டு, அதுக்கப்புறம் சும்மா ஒரு கையில ஏதாவது குடுத்து, "சரிடா நான் பார்க்குறேன்டா. அந்த அந்த கேரக்டர் இருக்குது. நீ தான் பண்ற" அப்படின்னு சொல்லி ஆ. அனுப்புவோம். அப்படி ஓகே. ஒரு கடுமையான உழைப்பாளி. சூரியோட வளர்ச்சி என்னை பிரமிக்க வச்சது. அதுக்கப்புறம் யோகி பாபு. ம். யோகி பாபு லொல்லு சபால வந்து டைரக்டர் வந்து சேர்க்கவே மாட்டாரு. ஓ! ஏன்? ஏன்யா? அவன்லாம் இன்னும் பேசவே மாட்றான்யா. அவன்லாம் நடிக்கவே மாட்றான்யா. எக்ஸ்பிரஷனே வரல. ஏங்க? இல்ல. அந்த நேரத்துல அந்த டைரக்டருக்கு அந்த புரோகிராம் தான் முக்கியம் அவருக்கு.